ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதனும் பரிகாரம். இதன் தலைப்பு. நவகிரகங்கள் ஒன்றொன்றா பரிகாரம் சொல்லிக்கிட்டே வரோம். அதில் இன்றைக்கு புதன். ஜோதிட சாஸ்திரத்தில் புதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொடர்புகளை ஏற்படுத்துகிற கிரகம் புதன். அறிவாளி கிரகம். குரு இல்லாத கல்விக்கு காரகன் புதன் தான். ஒரு முறையான குரு இல்லைன்னாலும் கூட கண்ணு பார்த்தா கை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான டேலண்டான ஆளுகளை உருவாக்குறவர் புதன். இளமை பள்ளி படிப்பை தீர்மானிக்கிறவர் புதன். ஒரு +2 வரைக்குமான படிப்பை தீர்மானிக்கிற கிரகம் புதன். உங்கள் உடம்பில் தோன்றக்கூடிய நோய்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் புதன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோலில் மினுமினுப்பு, பளபளப்பு, இவைகளை குறிப்பிடுற கிரகமும் புதன் தான். இவர் ஒரு 7 லக்னங்களுக்கு நல்லவராகவும் ஒரு 5 லக்னங்களுக்கு கெட்டவராகவும் வருவார். இதில் 7 லக்னங்களுக்கு அவர் நல்லவராக வர்றது பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, சிம்மம், மகரம் மற்றும் கும்பம். இந்த லக்னக்காரங்களுக்கு பூரா இவர் நண்பர், நல்லவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடுவார். மீனம், தனுசு, மேசம், விருச்சிகம் மற்றும் கடகம் இந்த லக்னங்களுக்கு அவ்வளோ சிறப்பான நல்ல பலனை தரக்கூடியவர் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா புதன் எப்படி பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் நீச்சம் அடைந்திருந்தாலோ, ராகு கேதுகளோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் பாதிப்படைஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு விசேஷம் என்னென்னா, புதன் எந்த கிரகத்தாலும் கெட்டு போக மாட்டார் அப்படிங்கிறதும் ஒரு தார்மீகமான உண்மை. இவர் என்ன ஆவார்னா, பாதிப்படைகிறதுக்கு பதிலாக பாவியாக மாறிடுவார். இப்போ உதாரணமாக ராகு கேதுவோட புதன் இருக்காருன்னா நான் தான் முதல் பாவி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவார். சூரியனோடு அஸ்தங்கம் ஆயிருந்தார்னா அவர் எந்தவித செயல்படாமல் எல்லாத்தையும் பொறுப்பையும் சூரியன்கிட்டே ஒப்படைச்சிட்டு பேசாமல் உட்காந்துக்குவார். இவருக்கு வக்கரம், அஸ்தமனம், வக்ராஸ்தமனம் இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னாலும் கூட தனித்திருக்கும் புதன் தான் சுபர். பாவிகளோடு சேர்ந்துட்டா அவர் பாவி. 1ஆம் நம்பர் பாவி யாருன்னா புதன் அப்படின்னு எடுத்துடலாம். ஒரு மனிதனை கொல்லாமல் கொல்லும் விஷம் எது அப்படின்னா கடன் தான். இந்த கடனுக்கு காரக கிரகம் புதன். அதனால தான் காலபுருஷனுடைய கடன், ரோக, ருண, சத்ருஸ்தானமான கன்னிக்கு இவரை ஆட்சி, உச்சம், மூல திரிகோணங்கிற 3 பவரையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் புதன் உங்கள் ஜாதகத்தில் பாவிகளோடு க்ளோஸாக இணைந்திருந்தால் அவர் கெடமாட்டார், உங்களை கெடுப்பார். பாவிகளோடு புதன் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருந்தார்னா நீங்கள் இந்த புதனுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுலேயும் உங்கள் லக்ன நண்பராக இருந்தால் புதனுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது அவரால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் மிகுதியாகும், நல்ல பலன்கள் மிகுதியாகும். உங்கள் லக்ன எதிரியாக இருந்து அவர் பாவிகளோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் 5 டிகிரிக்குட்பட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனியோட புதன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும், ராகுவோட புதன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும், கேதுவோட புதன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும், செவ்வாயோட புதன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும், சூரியனோடு புதன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக புதன் இருந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளும்போது அவரால் வரக்கூடிய நெகட்டிவான பலன்கள் நடக்காமல் போகும். புரியுதுங்களா? இது 2 ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு புதன் 9ஆம் இடம் கடகத்தில் பகை வீட்டில் உட்காந்து கேதுவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், 5 டிகிரிக்குள்ளே இருக்கார். உங்களுக்கு புதன் திசை வரப்போகுது. கண்டிப்பாக அந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ரைட். நீங்கள் கும்பலக்னம். உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இவர் சனி பகவானோட 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார். நீங்களும் இந்த பரிகாரம் செஞ்சுக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சிச்சிங்களா? ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு புதன் தனித்திருந்தால் மட்டுமே செயல்படும் நல்ல தகுதியோடு இருப்பார். அவர் பாவிகளோடு சேர்ந்துட்டா அவர் தான் முதல் தரமான பாவியாக மாறி செயல்படுவாருங்கிறதுனால அதனால் நிறைய தலைவலியும் சிக்கலும் ஏற்படும். இது போக தனுசு, மீன லக்ன ஜாதகர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர் புதன். அப்போ கேந்திரம் என்னும் சொல்லக்கூடிய 4, 7 தனுசு லக்னக்காரங்களுக்கோ, மீன லக்னக்காரர்களுக்கோ, 7, 10 தனுசு லக்னக்காரங்களுக்கோ தனித்து ஆட்சியாக இருந்தாலும் அவர்களும் இந்த பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். புரிஞ்சிருச்சுங்களா? 12 லக்னங்களுக்கு அவர் பாவியோடு சேர்ந்தாலும் இதை பண்ணணும். தனுசு லக்னம், மீன லக்னக்காரங்களுக்கு தனித்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார்னாலும்
அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செஞ்சிடும். ஸோ அதனால் இவர்களும் இந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரி, புதனுக்கான பரிகாரம் என்ன? பொதுவாக குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன்கிறதுனால படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்வது தான் சாலச் சிறந்த பரிகாரம். இதில் பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்கள கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர்ற வேலையை செய்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிற எழுதுகோல் புத்தகங்கள் இதெல்லாம் பண்ணுறது, அவங்களுக்கான டியூஷன் சென்டர் நடத்துறது, இலவச பாடசாலை நடத்துறது, பழைய புத்தகங்களை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க படிப்புக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணமாக கொடுக்க முடியாது அப்படின்னா கொண்டுட்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம். ப்ளஸ்ஸு பள்ளி குழந்தைங்கள் சாலையை கடக்கும்போது நீங்கள் அவங்கள சாலையை கடக்கிறதுக்கு விபத்து இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணால் கூட அது ஒரு உதவி தான். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற உதவி. அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி குழந்தைங்க பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் போகிறது வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பென்சில், பேனா, நோட்டு, புக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரியான அமைப்பு. ஏன்னா இந்த புதன் பார்த்திங்கன்னா இந்த 10th +1 +2 வரைக்குமான குழந்தை தான். எல்கேஜி யூகேஜிலேருந்து 10th +1 +2. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் வசதி மிகுந்தவராக இருந்தால் 4 குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுற பணத்தை கட்டலாம். ஃபீஸ் கட்டி அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சு அதன் மூலமாக நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது புதனுடைய பரிகாரங்களில் முதன்மையானது. இல்லை வசதி குறைவானவராக இருந்தால் சின்ன சின்ன எழுதுகோள்கள் அந்த மாதிரியானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உதவி. அதுக்கும் வசதி குறைந்தவர் தான், சரி என்னால் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க படிப்புக்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது. டியூஷன் சென்டர் நடத்துறது, இலவச பாடசாலை அது நடத்துறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். ஸோ புதனுக்கான பரிகாரங்களில் இது முதன்மையாக வரும். தெய்வ வழிபாடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது பெருமாளுடைய அம்சத்தில் யாரை கும்பிட்டிங்கனாலும் புதனுக்கான பரிகாரம் தான். பெருமாளுடைய அம்சங்களை தொடர்ந்து வணங்கி வரும்போது புதனுடைய வேகம் தாக்கம் குறையும். புரிஞ்சுங்களா? இல்லை உங்கள் லக்ன சுபராக அவர் இருந்துட்டார்னா பெருமாளுடைய அம்சங்களோடு சேர்ந்து மரகத பட்சை மோதிரம் வச்சு ஒரு கல் போட்டுக்கிறது நல்லது. உங்கள் லக்கண எதிரியாக அவர் இருக்கார் அப்படின்னா சாமி கும்பிடுறதோடு நிறுத்திக்கங்க. அதுவும் புதன் கெட்டிருந்தால் மட்டும்தான். தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் தர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த தோஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வழிபாடு. முதல் தரமான பரிகாரம் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற உதவி தான் முதல் தரமான பரிகாரம். 2வது நிலை பரிகாரம் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில்களில் வர்ணப்பூச்சி, இந்த கலர் அடிப்பாங்க இல்லைங்களா, பெயிண்டிங்குக்கான உதவிகள் செய்கிறதும் புதனுக்கான ஒரு பரிகாரம். வர்ணப்பூச்சு செய்வது. உங்களுக்கு புதன் கெட்டு போயிட்டாருன்னா ஸ்கின் பிரச்சனை வரும். இந்த சொரியாசிஸ் மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் கூட அதில் தான் வரும். அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க உங்கள் பக்கத்து ஊரில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குலதெய்வம் கோயிலோ அல்லது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு இந்த வர்ணப்பூச்சிக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த நோய் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு, புதன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். புரிஞ்சிடுச்சுங்களா? இது ஒரு பரிகாரம். அறிவுசார் விஷயங்கள்லாம் புதனுடையதுங்கிறதுனால புதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் ஒப்பந்தங்கள், பத்திரங்கள், பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு. போலி டாக்குமெண்டேஷனில் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் எங்கேயாவது மறந்து போய் செக்கில் கையெழுத்து போட்டு வச்சது உங்களுக்கே எதிராக திரும்பிடுறது. ஏதோ ஒரு இடத்துல லோன் எடுத்து இஎம்ஐ கட்டி முடிச்சிருப்பீங்க, அந்த பேப்பர்ஸ் ஒழுங்காக வாங்காமல் விட்டுருப்பீங்க, 10 வருஷம் கழித்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. 139 ரூபா உங்களோட பேலன்ஸ் இருந்துச்சு, அது இப்போ பார்த்திங்கன்னா 1,44,000 நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புதன் கெட்டு போனவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான பலன்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு புதனின் பரிகாரங்களில் முதன்மையான பள்ளி குழந்தைகளை தத்தெடுத்துக்குங்க. இன்னும் வசதி மிகுந்தவர்கள் குழந்தைங்களோட படிப்புக்கான செலவுகளை பூரா ஏற்றுக்கிறோன்னு சொல்லி தத்தெடுத்து படிக்க வைக்கலாம். நிறைய பிரபலங்கள்லாம் இதை பண்ணுவாங்க. புதனுடைய ஆதிக்கம் சற்று நெகட்டிவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களில் ஒரு 10 குழந்தைங்க 15 குழந்தைங்கள தத்தெடுத்து அவங்களுடைய படிப்புக்கான செலவுகள் பூரா பண்ணலாம். காலேஜ் படிப்பு அப்படிங்கிற ரேஞ்சு வரும்போது அது குருவுக்கு போயிடும். +2 வரைக்குமான படிப்பு, டிப்ளமோ சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் தான், டியூஷன் சென்டருக்கான படிப்புகள் இதெல்லாம் தான் இதில் வரும்.
அதேமாதிரி டுட்டோரியல் காலேஜ் வச்சு நடத்துறது புதனுக்கான ஒரு எளிய பரிகாரம். கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு நடத்துறது புதனுக்கான பரிகாரம். அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துறதுல வசதி குறைந்தவர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறது. புரிஞ்சுங்களா? உடனே கோச்சிங் சென்டர் நடத்தி லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறது பரிகாரம் எப்படி ஆகும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வசதி குறைந்தவர்களுக்கு நாம் செய்கிறது. பொதுவாக புதன் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத ஒரு கிரகம் தான். ஆனால் அவர் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவர். பாவிகளோடு சேர்ந்துட்டா நான் தான் முதல் பாவி அப்படிங்கிற மாதிரி வேஷம் போட்டுருவார். அவரை வேடதாரி அப்படின்னு கூட சொல்லலாம். நடுவில் நிற்கிறவர், ஜோக்கர், நடுநிலையாளர், எங்கிட்டு வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் சேர்ந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான நிலை உள்ள கிரகம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பாவியோடு புதன் சேர்ந்திருந்தால், தனுசு மீன லக்ன ஜாதகர்களுக்கு கேந்திரத்தில் அவர் வலுப்பெற்றிருந்தால், மற்ற உங்கள் லக்ன நண்பராகவே இருந்த அவர் பாவிகளோடு ரொம்ப க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்தார்னா இந்த எளிய பரிகாரங்களை செய்து கொள்வது நன்று. புதனுடைய ஸ்தலங்கள் அப்படிங்கிறதுல திருவெண்காடு மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா பெருமாளுடைய அம்சங்களையும் வணங்கலாம். இந்த 2 ஸ்தலங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பானவை. திருப்பதி வெங்கடாஜலபதியும் வணங்கி வர சிறப்புகள் உண்டாகும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் புதனின் நிலையறிந்து அதன்படி செயல்பட்டு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.